சிவம் உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னன்னு கேட்பீங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு அப்பா வந்து புடவை கொடுத்தாரு. அந்த அப்பா வந்து எனக்கு வந்து போன வருஷ காலம் வந்து கோயில் நிர்வாகி அப்பா இறந்துட்டார். இறந்த உடனேயும் எனக்கு யார் சேரீ எடுத்து கொடுப்பாங்கன்னு தெரியல. அப்புறமேட்டு போன சிவராத்திரி வரைக்கும் யாருமே எடுத்து கொடுக்கல எனக்கு. சிவராத்திரி வந்துச்சு, யாரும் எடுத்து கொடுக்கல. அந்த கோயில் நிர்வாகி பிள்ளைகிட்ட தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் எடுத்து கொடுக்கல எனக்கு. கொடுக்காத போது நான் அப்பாவை திட்டேன், இறைவனை திட்டேன். நீங்கள் எடுத்து கொடுத்தா தான் நான் கட்டுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் சாயந்தரமே இந்த அப்பா வந்து எனக்கு பேசின்னு இருந்தோம். திடீர்னு நான் தான் உங்களுக்கு சேரீ எடுத்து கொடுப்பேன் இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷமே நான் தான் சேரீ எடுத்து கொடுப்பேன்ட்டு அப்பா சொல்லிட்டாரு. அப்போ வந்து போன வருஷ காலம் சேரீ எடுத்து கொடுத்தாரு. அதை நான் காட்டல. இந்த வருஷ காலம் எனக்கு காட்டணும்னு தோணுச்சு. அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து அவர்கிட்ட காட்டணும், எனக்கு வெளிப்படையாக சொல்லணும் உலகத்துக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்பாவும் சொன்னார், இதை பாருங்க அவர் இந்த சேரீ எடுத்து கொடுத்தாரு. கலர் வர மாறிடுச்சு பாருங்கள் எனக்கு இந்த கலரு. அப்புறமேட்டு ஒயிட்டு கலரு. இதுதான் கட்டுவேன் நான் எப்பவுமே. அப்போ வந்து பிளெயின் சேரீ தான் கட்டுவேன். இந்த மாதிரி கிமிக்கி பட்டு புடவை எதுவுமே நான் கட்ட மாட்டேன். இப்போ வந்து ஒரு வருஷ காலம் வந்து அப்புறம் நான் ஏசகம் வாங்கி தான் கட்டுவேன். அது மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கிழிஞ்சி கண்டாலும் இந்த மாதிரி தான் கட்டிக்கின்னு இருப்பேன். ஒரு வருஷ காலம் 2 புடவை ஒரு வருஷ காலம் கட்டுவேன். மாற்றி கட்டுவேன் நான். அப்போ வந்து இந்த அப்போ வந்து எனக்கு அறிமுகம் ஆனது அப்படின்னா, கொடிமரம் வச்சாங்க எங்கள் ஆலயத்தில். அப்போ வந்து இவர் வந்து அந்த கொடிமரத்துக்கு அவங்க புள்ள வந்து நிறைய காசு உதவி பண்ணியிருக்கிறார் போல இருக்குது. அப்புறம் அவருக்கு தெரிஞ்சவங்ககிட்டயும் வாங்கி கொடுத்துருக்கிறார் போல இருக்குது. அப்புறம் அப்பாவும் வந்து நிறைய பெயிண்ட்டுங்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக நிறைய பேர்கிட்ட வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி ஒரு அம்மா வந்து திருக்கல்யாணம் நடந்தது. அதுக்கு சீர்வரிசை பண்ணாங்க. என் கண்ணு முன்னாடி தான் அது வந்து ஒரு அம்மா வந்து உக்காஞ்சி எல்லாமே பண்ணாங்க. அதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு பட்டு புடவை எடுத்து கொடுத்தாங்க அந்த அம்மா. நான் சொன்னிட்டேன், என் மாமா நான் சிவராத்திரிக்கு மட்டும் 2 சேரீ தான் கட்டுவேன். அந்த 2 சேரீ விட்டு வேறு எந்த சேரீ கட்ட மாட்டேன். நீங்கள் வந்து யாருக்குன்னா கொடுங்கமானா. இல்லை நீங்கள் வாங்கிக்கணுன்னா நான் வாங்கி இறைவனை ஆலயத்துக்கு கொடுத்துட்டேன், அம்மா கட்டிக்கு கொடுத்துட்டேன். அந்த மாதிரி வந்து இவர் வந்து நிறைய விஷயம் வந்து இருக்கார். எனக்கு துன்பங்கள் இருக்கும் போதெல்லாம் இவர் வந்து நிற்பார், பேசுவார். கொஞ்ச நேரம் பேசும்போது அந்த துன்பமெல்லாம் தீர்ந்துடும். அப்போ வந்து நான் வந்து இவரை வந்து எங்கள் அப்பனாவே பாவித்தேன். எங்கள் அப்பா வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வராரு நம்மளுக்குன்னு. அப்புறம் அவங்க ஒய்ஃபை வந்து அம்மாவாக பாவித்தேன் நான். அப்போ வந்து எனக்கு 2 இருந்தது. அப்புறமேட்டு இப்போ வந்து இந்த சேரீயே அவங்க புருஷன் பொண்டாட்டி மூலியமாக தான் நான் இந்த இது வாங்கியிருக்கிறேன் நான். ஏன்னா வந்து எனக்கு அந்த மாதிரி வாங்கணுன்னு எனக்கு தோணுச்சு, வாங்கினேன். அப்புறமேட்டு ஒரு பொண்ணு வந்து ஒரு சேரீ கட்டின்னு எப்படி ஒரு வருஷ காலமாக இருக்கும். இந்த பொண்ணு ஏசங்க எடுக்கிறத விட நம்ம பெற்றவங்க ஏசங்க எடுத்து பொண்ணு கொடுக்கறது சிறப்புன்னு சொல்லி இவர் என்ன பண்ணிக்கிறாரு, இன்னொரு சேரீ நான் ஏசகம் வாங்கி எடுப்பேன்ல, அந்த ஏசகத்தை இவர் எடுத்துருக்கிறாரு. இவர் எடுத்து எனக்கு வந்து இன்னொருத்தர் மூலிமா இன்னொரு சேரீ வாங்கி கொடுத்தாரு. நீங்கள் இந்த 2 சேரீ கட்டிங்கம்மான்ட்டு எனக்கு கொடுத்தாரு. அப்படியே எனக்கு இன்னும் அதான் சொல்ல, பெற்றவங்க வந்து இருந்தால் எப்படி வந்து பிள்ளைங்க ஏசகம் எடுக்கக்கூடாது, நம்மளே பெற்றோட ஏசகம் எடுத்து வேலை செஞ்சு நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து இவர் வந்து அந்த ஒரு சேரீ எடுத்து கொடுத்தது இல்லாத இன்னொரு சேரீ இன்னொருத்தங்க மூலிமா ஏசகம் வாங்கி அவரு ஒருத்தங்கிட்ட சொல்லி அவர் வாங்கின்னு வந்து இன்னொரு சேரீ எனக்கு கொடுத்தாரு. அப்போ வந்து 2 சேரீ எனக்கு இவரே கொடுத்துட்டாரு. இந்த வருஷம் வந்து ஒரு சேரீ வந்து அவர் கொடுத்தாரு, ஒரு சேரீ வந்து இன்னொருத்தங்க மூலிமா எனக்கு எடுத்தாரு. இந்த 2 சேரீ தான் வருஷம் முழுவதும் நான் கட்டுவேன். இப்போ வந்து இந்த மாதிரி தான். அப்போ வந்து ஒரு வாட்டி வந்து ஒரு இது கூப்பிட்டாரு அப்பா, வாமா வாராகியம்மா ஆலயத்துக்கு வாங்க, அங்கே சிறப்பு ரொம்ப இருக்குனாரு. இல்லைப்பா, எங்கள் அப்பங்கிட்ட கேட்காது எந்த ஆலயத்துக்கும் போக மாட்டேன், எந்த வீட்டுங்களுக்கு போக மாட்டேன், நான் எங்கேயுமே போனது கிடையாதுப்பா, எங்கள் அப்பாவும் சொல்கிற ஆலயத்துக்கு தான் போவேன் அப்படி சொன்னேன். அப்போ வந்து இவர் ரொம்ப வலிக்கட்டாயமாக கூப்பிட்டாரு, வாராகியம் வருவோம். சரி அப்பங்கிட்ட கேட்டேன். அப்பாவும் உத்தரவு கொடுத்தாரு. நான் போயிட்டேன். போனோடனே அது வாராகி ஆலயம் இல்லை, ஒரு வீட்டில் வந்து வாராகி இது வச்சுன்னு இருக்காங்க. நான் அந்த மாதிரி இடத்துக்கு போனதில்லை, ஆலயத்துக்கு தான் போவேன். சரின்னு போட்டு அங்கே பார்த்தா முனீஸ்வரர் இருந்தார். முனீஸ்வரர் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுட்டு நான் வந்து வந்துட்டேன். அப்புறமேட்டு அந்த அம்மாவுக்கு மேலே வாராகி அம்மா வருவாங்க பொழுது, அது எனக்கு தெரியாது. அப்போ வந்து இவர் மூலிமா அங்கே போய் இன்னும் வாக்குறுதி கொடுத்துருக்குறேன் நான். வாக்குறுதினா
உலகத்தை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிகிட்டே 10 வாட்டி எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கிறேன். நான் வந்து எல்லாத்தையும் துயரங்கள்லாம் என்னை விடுபட்டு உலகத்தை காப்பாற்றுறதுக்கு நான் வரேன்ட்டு அங்கே என்னவோ வாக்குறுதி கொடுத்துக்கிறேன் பொழுது அப்பா கிட்டே கேட்டேன். என்னவோ பேசின்னு இருந்தேனம்மா, என்னம்மா பேசியிருந்தேன்ட்டு அப்பா கிட்டே கேட்டேன். அப்பா தான் சொன்னார், இந்த மாதிரி என்னவோ சொன்னதையே 10 வாட்டி சொன்னாங்கம்மா, அதான் தெரியும் எனக்குன்னு. சரின்னு அதோட இன்னொன்று எனக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு பயமாகிடுச்சு. ஐயோ நம்ம இவ்வளோ வருஷம் காட்டின கட்டி காப்பாற்றின ஆன்மீகம் போயிடுச்சா, அங்கே என்னவோ இதுக்கு போயிட்டோமே நம்மட்டு போனேன். அப்புறமேட்டா அது உண்மையான ஒரு இது பொழுது, அந்த வாராகிய எல்லாம் உண்மையானது பொழுது, அது எனக்கு தெரியாது. அதான் பொய்யும் இருக்கும் உண்மையும் இருக்குல்ல அதில். அது இல்லாமல் நான் அந்த ஆலயம் மாதிரி அவங்க உண்மையாக வச்சுன்னு இருக்கிறாங்க பொழுது. அப்போ அவங்க மேலே வந்து அவன் வாராகி அம்மா வருவாங்க பொழுது. அப்போ அந்த வாராகி அம்மா தான் எனக்கு வந்து அங்கே வந்து தீட்சை கொடுத்துருக்குறாங்க பொழுது. எனக்கு தெரியல. அது அப்புறம் வந்து அப்பா வந்து நித்திரையில் சொன்னார், உனக்கு தீட்சை கொடுத்துருக்குறாங்கம்மா வாராகி அம்மா இதில். அதுக்கு தான் இந்த அப்பா மூலியமாக உனக்கு துணை இல்லாதனால இந்த அப்பா மூலியமாக இட்டுன்னு போய்க்கிறாங்க தீட்சை கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொன்னால் அப்பா தான் இட்டுன்னு போய் எனக்கு தீட்சை வாங்கி கொடுத்துருக்குறாரு. அந்த வாராகி அம்மா இல்லத்தில் என்னை வந்து தீட்சை கொடுத்துருக்குறாங்க அந்த இடத்துல. அப்போ வந்து நித்திரையில் அப்புறம் சொன்னார், உனக்கு வந்து அங்கே வாராகி அம்மா இல்லத்தில் கொடுத்தது தீட்சை உனக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு அப்புறம் பெஜாராயிடுச்சு, எனக்கு பயமாயிடுச்சு, இந்த எதனா எடுத்துட்டாங்களா வளமே அப்படின்னு. அப்புறம் அதோடு வந்து இறைவன் வந்து ரொம்ப நம்ம எனக்குள்ளே வந்து ரொம்ப டீப்பாக வர ஆரம்பித்தார். அந்த தீட்சைக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ரொம்ப டீப்பாக வந்து இறைவன் ஒன்று நான் ஒன்று உணர்ந்துன்னு இருந்தேன், வர்றதை நான் உணர்றேன். அந்த தீட்சை கொடுத்துருந்த பிறகு தான் வந்து சித்திரைய மூலியமாக எனக்கு வர ஆரம்பித்தார். அங்கே தீட்சை கொடுத்துட்டு வந்தேன். அது முன்னாடி வந்து சித்திரை வரமாட்டார். அப்போ சித்திரை வர ஆரம்பிச்சிட்டார் தீட்சை கொடுத்தோடனே. அப்புறமேட்டு சித்திரு வாக்குறுதி பொறுத்தோடனே இறைவன் வர ஆரம்பிச்சிட்டார். அந்த மாதிரி ஒரு பயணங்கள். முதல்ல வந்து சும்மா வந்து ஏதோ இறைவனை நான் கும்பிட்டுருந்தேன். அப்புறமேட்டு வந்து அங்கே வாராகி அம்மா இல்லத்தில் வந்து எனக்கு தீட்சை கொடுத்தாங்க. தீட்சை கொடுத்தோடனே சித்திரை வர ஆரம்பிச்சிட்டார். சித்திரை வந்தோடனே கொஞ்ச நாள் 1 வருஷ காலம் சித்திரையே வந்து நின்றார். இந்த வருஷ காலம்தான் சித்திரு அறிக்கை கொடுத்து இறைவன் வர ஆரம்பித்தார். இறைவன்றது இயற்கையில் தான் இருக்கிறாருன்றதை நான் உணர்த்துறேன். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப இது ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு இதுவை வந்து அப்பா மூலியமாக தான் நான் வர்றேன். இப்போ வந்து நான் யாருக்கிட்டையும் ஃபோட்டோ கூட எடுத்துனதில்லை. நிறைய நீங்கள் பார்த்துருவீங்க, யாரு கூடயும் ஃபோட்டோ, குழந்தைங்க கூட ஃபோட்டோ இருக்கும். நான் யாரு கூடயும் தனியாக தான் பேசுவேன். இப்போ இந்த அப்பாவை எடுத்தேன்னா எனக்கு அவரால் எனக்கு ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குது. இறைவன்ட்டு என்னை எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்காரு. அதனால் வந்து இவரை வந்து நான் தாயும் தந்தையும் போல் பாவிக்கிறேன். அதனால தான் அப்பாவை நான் போட்டது. அவங்க புள்ள வந்து கொடிமாரத்துக்கு உதவி பண்ணார். அதுவும் பெரிய விஷயந்தான். அதுக்கு தான் வந்து இவரை வந்து அப்பாவும் அம்மாவும் நான் பாவித்து இந்த துணியை கூட அவங்க மூலியமாக தான் நான் வாங்கினேன். அன்பே செய்வோம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம், சித்திரை ஆலயம் போவோம், இறைவன் ஆலயம் போவோம். இந்த மகா சிவராத்திரிக்கு இறைவன் கிட்ட போய் 4 கால பூஜை பார்த்து இன்பத்துடன் வாழ்வோம். அன்பே செய்வோம்.